Preamble to the Indian Constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை. அப்போ ப்ரீஆம்பிள் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து முழுமையாக அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்னென்ன அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, யாருக்கு உண்மையான அதிகாரம் இருக்குது, செயல்பாடுகள் என்ன, அந்த கான்ஸ்டியூஷனுடைய தன்மைகளை சுருக்கமாக புரிகிறதுக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுக்கும் ப்ரீஆம்பிள் இருக்கும். இது எப்படின்னா ஒரு புக்குக்கு வந்து ஒரு முன்னுரை மாதிரி. அப்போ ஒரு எழுத்தாளர் வந்து அந்த புத்தகத்துடைய தன்மையை வந்து ஒரு முகவுரையில் எளிதாக ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு வந்து புக்குக்கு எப்படி ப்ரிஃபேஸோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ப்ரீஆம்பிள். இப்போ இந்த ப்ரீஆம்பிள் உடைய தோற்றம் எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கிய இந்தியன் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் செய்த சபை, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, இது வந்து 1946 இந்த அசம்பிளி வந்து ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த அசம்பிளியில் வந்து முதலாக இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது எந்த நோக்கத்தோடு உருவாக்கணும், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணுறாங்க. அதை ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் கொண்டு வந்தது அப்படின்னா நேரு. அப்போ ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பின்னால் கான்ஸ்டியூஷனை நம்ம ஏற்படுத்துறதுக்கப்புறம் இதை ப்ரீஆம்பிளாக நம்ம கொண்டு வர்றோம். இந்தியன் ப்ரீஆம்பிள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரையில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பேஜ் ஸ்டேட்மெண்ட்டு தான், அதாவது ஒரு பக்க விளக்கம் தான். அதில் என்ன இருக்குன்னா, we the people of India have solemnly resolved to constitute India into and give to its citizens. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மக்களால் ஏற்படுத்தப்பட்டது. எப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்க முயற்சிக்குது, இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வந்து என்ன வழங்கப் போகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரீஆம்பிளுடைய ஒன் பேஜ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ எப்படிப்பட்ட இந்தியா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரீஆம்பிள் விரும்புது அப்படின்னா, இந்தியா ஷால் பி அ சாவரின் கண்ட்ரி. அப்போ இந்தியா ஷால் பி அ சாவரின் கண்ட்ரி அப்படின்னா இறையாண்மை கொண்ட இந்திய அரசாக இருக்கணும். அப்போ இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா சுப்ரீம் பவர். அப்போ இந்தியாவில் யாருக்கு உச்சக்கட்ட அதிகாரம் சுப்ரீம் பவர் இருக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட. என்ன டைப் ஆஃப் சாவரினிட்டி இந்தியன் ப்ரீஆம்பிளில் சொல்லப்படுது அப்படின்னா பாப்புலர் சாவரினிட்டி, அதாவது மக்களால் ஏற்படுத்தப்பட்ட இல்லை மக்கள் இறையாண்மை, பாப்புலர் சாவரினிட்டி, அதாவது த அல்டிமேட் பவர் அண்ட் சுப்ரீம் பவர் லைஸ் வித் பீப்புள், அதுதான் பாப்புலர் சாவரினிட்டி. அடுத்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ என்ன டைப் ஆஃப் ஜனநாயகம் வந்து ப்ரீஆம்பிளில் சொல்லப்படுது அப்படின்னா பிரதிநிதித்துவ ஜனநாயகம், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டைப் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டைப் ஆஃப் டெமோக்ரஸி வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு தேர்தல் மூலமாக அவங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து, அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் மூலமாக சட்டத்தை ஏற்றது, சட்டத்தை அமல்படுத்துறது, நீதித்துறையை அமைப்பது, அப்படி போன்ற அதிகாரங்களை மக்கள் மூலமாக தன் எம்எல்ஏகளுக்கு வழங்குவது தான் வந்து பிரதிநிதித்துவ டெமோக்ரஸி, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி ஜனநாயகத்தை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது நேரடி ஜனநாயகம், மறைமுக ஜனநாயகம், அதாவது டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி வந்து எங்கே செயல்படும் அப்படின்னா, எந்த நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப குறைச்சா இருக்கோ அங்கே வந்து அது சாத்தியக்கூறும். இப்போ ஒரு 1000கணக்கில் மேலே மக்கள் தொகை இருந்தாலே டைரக்ட் டெமோக்ரஸி செயல்படாது. அப்போ டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா, மக்களே நேரம் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை உருவாக்கி, அப்போ அந்த சட்டத்தை மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் வந்து அதை செயல்படுத்தும். அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நீதித்துறை வந்து இயங்கும். அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி டைரக்ட்லி இஸ் கண்ட்ரோல்டு பை த பீப்புள். இது டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி எந்த ஒரு நாட்டிலையும் இப்போ செயல்படுதில்லை. ஏன்னா பெரும்பான்மையான எல்லா நாடுகள்லையும் லட்சக்கணக்கில் மக்கள் தொகை இருக்கும்போது குறைந்தபட்சம் அப்போ அது சாத்தியம் இல்லை. அப்போ பெரும்பான்மையான உலக நாடுகளில் எது சாத்தியம் அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி,
அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. மக்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதியை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகள் தான் வந்து சட்டம் இயற்றதையும் சட்டம் அமல்படுத்துறதையும் நீதித்துறையும் நியமிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்தியா வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அதாவது மக்களால் பிரதிநிதித்துகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் முடிவு செய்யக்கூடிய ஒரு ஜனநாயகம்.